ஹலோ அம்மா, உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அதாவது மாமனார், அரசர், மந்திரி, முப்படை தளபதி 4 பேரும் சாப்பிட்டு உக்காந்துன்னு இருக்கிறாங்களாம். அப்போ மாமனார் சொன்னாராம், விளையாடலாமா என்று கேட்டாராம். ஓ, விளையாடலாமே என்று மருமக சொன்னாராம். தாயம் விளையாடலாம் என்று தாயம் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ மாமனார் கேட்டாராம், 6-7 மாதமாக பெண் வாழாதிருப்பது ஏன், போடு 12 என்றாராம். மருமக சொல்கிறாராம், ஆனை அடியை கண்டேன், அதுலேயும் ஒரு திகிலை கண்டேன், போடு 12 என்றாராம். மந்திரி சொன்னாராம், போருக்கு போனதுண்டு, போரேறி மேய்ந்ததில்லை, போடு 12 என்றாராம். முப்படை தளபதி சொன்னாராம், எனக்கு ஒன்றுமே தெரியல, போடு 12 என்றாராம். இது விடுகதை. கதையை சொல்லட்டுமா? மாமனார் சொல்கிறாராம், 6-7 மாதமாக என் பொண்ணு ஏன்பா வாழலைன்னு கேட்டாராம். அரசர் சொன்னாராம், நான் போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வீடு வரைக்கும் ஆனை அடி இருந்தது. எனக்கு இதை பார்த்ததும் சந்தேகம் வந்துடுச்சு. அதனால் நான் என்னுடைய மனைவியை கொண்டு உங்கள் வீட்டில் விட்டுட்டேன்னு சொன்னாராம். அரசர் போருக்கு போயிட்டாருனாக்கா அந்த சமயத்தில் நகர்வலம் ஊரை காவல் காப்பது மந்திரியின் வேலையாம். மந்திரி என்ன பண்ணாராம், ஐயா, நான் நகர்வலம் வரும்போது அப்பொழுது தங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்பொழுது மழை பெஞ்சி இருந்ததுனால பார்த்தேன். அதாவது எல்லோரும் நலமாக இருக்கிறாங்க என்று தெரிந்ததும் நான் செய்திகளை கேட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்றாராம். எனக்கு வேறு எதுவுமே தெரியாது என்றாராம். அப்போ மாமனார் மருமக சொன்னாராம், அடடா, நம்ம தவறுதலாக கொண்டுட்டோம். அப்போ என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் சரியான காரணமாக விசாரிக்காமல் தவறு செஞ்சிட்டேன். அதனால் நான் இப்போவே என் மனைவி ஆட்சின்னு வந்துடுறேன்னு சொன்னாராம். அதற்கு தான் சொன்னாராம் மாமனார், இப்போ புரியுதாப்பா, எதுவாக இருந்தாலும் தீர விசாரிக்கணும். நீ விசாரிக்காமல் இருந்ததுனால தான் இந்த தவறு 6-7 மாதமாக எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குதுன்னாராம். என்னை மாமா மன்னிச்சு விடுங்க, நான் இப்போவே உங்கள் கூட என் மனைவி ஆட்சின்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பினாராம். சரியா? விடுகதையும் கதையும். இது அரசர் காலத்திலேருந்து வந்த சந்தேகம். இப்பொழுதும் இந்த சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் இந்த கதை உங்களுக்கு ஒரு நல்ல, அக்காலத்தில் எனக்கு பாட்டி வழியாக வந்த கதை இது. அதனால் இது என்னுடனே போகக்கூடாது என்று உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரியானபடி கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் நமக்கு விளக்கம் ஒழுங்காக கிடைக்கும். சரியா? இதனால் நமக்கு பல தவறுகள் நடக்கும். சரி, ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அம்மா வாய்ஸ் சரியில்லை என்று என்னை திட்டாதீர்கள். கதை பிடித்திருந்தால் மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய சிரிப்பு கதையும் சொல்வேன். இதனால் தான் என்னுடைய வாய்ஸ் சரியில்லைன்னு இவ்வளோ நாளாக நான் விட்டுட்டேன். பாய். பிடிச்சிருக்கா? எனக்கு ஊக்கம் தர வேண்டும். வணக்கம்.